Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்ச்ல நடக்க இருக்கிற மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூப்பர் 8ல குரூப் 2ல இங்கிலாந்து அண்ட் யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தாங்க வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது யூஎஸ்ஏ எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்சுமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஸோ வெனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்படாஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி கூட நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமானது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெனு தாங்க. அந்த பிச்சில் அந்த வெனுல அந்த பர்டிகுலர் பிச்சு எதுக்கு சாதகமா இருக்குன்னு அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பேட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இல்ல பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற பிச்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 195 + 200 சம்திங் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பர்டிகுலர் வந்து இருக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 185+ ரன் அடிச்சிட்டாவே செகண்டா பேட் பண்றவங்க அந்த ரன்னை சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வினை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பேட் பாஸ் பண்றாங்க, வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வினை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த நியூ பால்ல நல்ல பவுன்சஸ்க்கு ஆடுறது வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம போக போக செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 10 ஓவர் ஃபாஸ்ட் பாலர் டெவலப் பண்றாங்கன்னா அடுத்தடுத்து ஓவர் போகும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர் வந்து திணற வைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி செகண்டா பேட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வின் பண்ற ஆப்ஷன் ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ டாஸ் வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க, வாய்ப்புகள் வின் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 29 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 19 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 10 மேட்ச் வந்து பேட் செகண்டா பண்ணவங்களும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்கு. இதுல ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு வந்து பார்த்தாவே 159 வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 224க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல பெஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெறும் 80 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது இந்த ஆப்ல 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட 2 ஆப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 302 ரூபா வந்து சேவிங்ஸ் ஆகுங்க. ஸோ அந்த 302 ரூபா வச்சு ஒரு 300 ரூபா வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட சின்ன சின்ன வந்து கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல பெஸ்டான ஆப்னு சொல்லுவேன். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிற ஒரு கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து GST அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோம்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனா எல்லா ஆப்லயும் பார்த்தீங்கன்னா 10+1 7x4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5+1ல இருந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஆப்ஸா வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி எந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண கிடையாது. இப்போ அடுத்த 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயில வந்து பார்த்துருவோம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஜானி பிரேஸ்டோ, ஹாரி ப்ரோக், மொயின் அலி, லியால் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், ஜாஃபர் ஆச்சர், ஆதில் ரஷீத், மார்க் வுட் அண்ட் டாப்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க.
பாரத யூஎஸோட பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டைலர் அண்ட் ஏ கோஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. அண்ட் ஏ ஜானஸ், நிதிஷ்குமார், ஆண்டர்சன் குமார், ஹர்பீட் சிங், சால்ட்விக், கென்ஜி, அலிகான் அண்ட் நெட்வொர்க்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஒரு பிளேயிங் ஆப்ஷனை வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார், அவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் மொயின் அலி இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு அண்ட் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அது அவருக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விக்கெட் கீப்பிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 20 ப்ளஸ் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு, அந்த பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி பேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. இந்த பட்சத்துல மினிமம் ஒரு கம்மியான ரன் அடிச்சு ஒரு 20 ப்ளஸ் ரன் அடிச்சாலும் ஒரு ஈஸியா வந்து ட்ரீம் டீம்ல எலிஜிபிள் வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ப்ளஸ் ரன் வரையும் நம்ம சால்ட்டா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் கம்பல்சரி வந்து போட்டுருவாருங்க. 3 ஓவர்ல மஸ்ட் இருந்து நம்ம வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் சால்ட்டா எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவர் பேட்டிங் ஆடுறது எப்போ வேணா எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து டாப்பர்ல ஒரு செகண்ட் ஓவனா ஒரு ஃபர்ஸ்ட் ஓவனாகிறது கூட ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ப்ளஸ் ரன் வரையும் நம்ம வந்து சால்ட்டா வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, அடுத்ததான் ஏ கோஸ் அண்ட் ஆண்டர்சன். ஏ கோஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. சேம் ஜாஸ் பட்லர் சொன்ன மாதிரி தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தவிர மிச்ச எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காருங்க. ஸோ அப்படிங்கிற இவரை ஒரு டிஃபரன்ஸ் இருக்க மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் கம்பல்சரி போடுவாருங்க. அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அன்எக்ஸ்பெக்டா ஒரு 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மஸ்ட் இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து டவுனா தாங்க இருக்காரு. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் இவர்கிட்ட ஒரு 15 ப்ளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பஸ் ஏதாவது 1-2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவரை வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப் சால்ட், ஜானி பிராஸ்டோ, சாம் கரன் அண்ட் லியான் லிவிங்ஸ்டன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். பிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருக்க பிளஸ் என்னன்னு பார்த்தா பேட்டிங் மட்டும்தாங்க. பேட்டிங்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 35 ப்ளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கணும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் இவர்கிட்ட இருக்க மைனஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருந்திருந்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயர் வந்து இருப்பாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எலிஜிபிளான பிளேயரை பார்த்தா நான் இல்லைன்னா சொல்ல ஒரு 50-50 ஆப்ஷனாக தான் வந்து இவருக்கு வந்து கொடுப்பேன். ஏன்னா விளையாண்ட எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மஸ்ட் இவர்கிட்ட இருந்து நம்ம 35 ப்ளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்த்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லாஸ்டாக அந்த மேட்ச்ல 7 விக்கெட் இறந்துட்டாரு. ட்ரீம் டீம்ல இவரால் வர முடியல. அப்படிங்கும்போது 90% பீப்புள் வந்து இவரை பிக் பண்ணிக்காங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது ஜானி பிராஸ்டோ பொறுத்த வரைக்கும் 75-80% பீப்புள் சால்ட்டை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தான பிளேயர்னு பார்த்தா நான் வந்து ஒரு இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் இவரும் அதே மாதிரி தான். இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா பேட்டிங் மட்டும்தாங்க. ஸோ பேட்டிங்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து சேம் அதே மாதிரி ஒரு 35 ப்ளஸ் ரன் வரையும் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் இவர் வந்து டீமுக்குள்ள வரதுக்கான ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இவரு கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. 4 ஓவரும் பவுல் பண்ணி டெத் ஓவரும் பவுல் பண்றாரு. பட் இப்போ ரீசெண்டாக இந்த மேட்சிலும் விக்கெட்டிங் டேக் ஆப்ஷன் வந்து எதுவும் இல்லை. பட் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் ரன் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாரு. பட் விக்கெட்டிங் டேக் ஆப்ஷன் வந்து பெருசா எதுவும் இல்லை. மோஸ்ட்லி இந்த மேட்ச்ல என்னோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் விக்கெட் எதுவும் எடுக்கலைன்னா இவரை வந்து பிக் பண்ற கிட்டத்தட்ட ஒரு 75% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பட் விக்கெட்டுக்கு எடுத்துட்டாருன்னா ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். விக்கெட் எடுக்கலைன்னா இவர் வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனாக தான் வந்து இருப்பாரு. அடுத்த லியான் லிவிங்ஸ்டன் பத்தி ரொம்ப லோ பர்சன்டேஜ் பீப்புள் தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுங்கிறது ஒன்று கிடைக்கலங்க. நம்ம அந்த மேட்ச்ல பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு ஒன்றும் கொடுக்கறதே இல்லை. பேட்டிங் ஆர்டர்ல மட்டும் தான் வராரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்து இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல ஒரு 25 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வரை தான் கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல ஒரு 20 ப்ளஸ் ரன் வரைக்கும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதிகபட்சம் எதிர்பார்க்க வாய்ப்புகள் வந்து இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஸ்டீவன் டைலரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரீசனான மேட்ச்ல
பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரேராக 1 அல்லது 2 ஓவர் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்கன்னா விக்கெட் டேப் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக மேட்ச்சில் எதுலையுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் வந்து இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவட்டு நம்ம வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேராக வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டரில் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்கோ எலிஜிபிளான பிளேயராக இருப்பார். மற்றபடி இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாதுனால இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. 50-50 ஆப்ஷனாக வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங்ல மட்டும் தாங்க இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது. இவருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான். பிளஸ் எழுதினா பேட்டிங்ல இருந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கு. பட் ரீசெண்டாக இந்த 2 மேட்ச்ல 3 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாத்துலையுமே மினிமம் ஒரு 35+ ரன்னுக்கு மேலே தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 25+ ரன், ஒரு 30+ ரன்னுக்கு மேலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் கொஞ்சம் ரேராக 20+ ரன் வரையும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் போதாது. இவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், ஒரு கேச்சஸ் பாயிண்ட், ஒரு அதர் பாயிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாதனால தான் இவருக்கு வந்து 50-50 ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்கேன். அடுத்ததா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 20+ ரன் வரையும் எல்லா மேட்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்காருங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. அதனால இவரையும் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனாக வந்து பிக் பண்ணியிருக்கோம். பாரத லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் இருப்பா அப்படின்னு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரோக் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து டிஃபரெண்ட் பிக்கா வந்து இருக்குங்க. ஏன்னா லாஸ்டா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் 45 ரன் பிளஸ் மேல வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு பாத்தீங்கன்னா 16 பாயிண்ட்ல இருந்து ஒரு 20+ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இருந்து இவர் வந்து ஒரு 20+ பாயிண்ட் எடுத்தா மட்டும் போதும். ஈஸியாக வந்து பேங்க்ல வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு எலிஜிபிளான பிளேயரை வந்து இருப்பாரு. ஸோ இவரெல்லாம் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டிங் ஏரில் வந்தாலும் ஒரு 15+ ரன் வரை எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்ல இவருக்கு வந்து ஒரு 3 ஓவராக கிடைக்கணும். அப்படி கிடைச்சா இவரு இருந்தால் வந்து ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. அப்படி இவர் வந்து ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு டிஃபரன்ஷிப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இவருக்கு வந்து ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு, பேட்டிங் ஏரில் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா இவ்வளவு ஈஸியாக தான் ட்ரீம் டீம்ல வந்து வந்துருவாரு. அப்படிங்கும்போது நீங்க பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டாப்பர் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ஹர்மீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான தான் இருக்காரு. லாஸ்டா இந்த மேட்ச் இந்த பர்டிகுலர் ஒன்ல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்டா பால் பண்ணாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பால் பண்ணாருன்னா 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இவர் வந்து செகண்டா பால் பண்ற மேட்ச்ல இவருக்கு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 1 விக்கெட் மஸ்ட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இவ்வளோ வந்து ஒரு டிஃபரன்ஷிப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அல்லது 16 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இவருக்கு வந்து இருக்குங்க. அடுத்தது அலிகானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்த மேட்ச்ல பெரிய விக்கெட் டேக் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஒரு விக்கெட்டுங்கிறது மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்சம் ரேராக தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. பஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து மஸ்ட் இவருக்கு வந்துட்டு இருக்குங்க. ஒரு 18 ஒரு 20ங்கிறத எல்லா மேட்ச்லுமே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டாக தான் வந்து இவர் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்தாலும் போதும், எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மூலமா ட்ரீம் டீம்ல வந்து வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல என்னோட கணக்கு 1 விக்கெட் மஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்ப்போம். இல்ல ஜாஸ் பட்லர், ஜாஃபர் ஆர்ச்சர், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத், மொயின் அலி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 78% to 90% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒருத்தான பிளேயரா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஜாஸ் பட்லர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு போது ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர்ல வேற இருக்காரு பர்ஃபார்மன்ஸ்ல. அப்படிங்கும்போது வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா 85% பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு ஒருத்தான பிளேயர் தான் சொல்லுவேன். அடுத்தது ஜாஃபர் ஆச்சர் பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க வந்து இருக்காரு. அது இவர்கிட்ட வந்து பவுலிங் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தோம்னா கேச்சஸ் பிடிக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து இவர் வந்து இருப்பாரு. அப்படிங்கும்போது இந்த மேட்ச்ல இருந்து இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் எடுக்கல, 1 விக்கெட் தான் எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட் மூலமா இவர் வந்து ட்ரீம் டீம்ல எலிஜிபிளா இருக்க ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. அடுத்த ஆதில் ரஷீதை பொறுத்தவரைக்கும் எல்லா மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 விக்கெட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்தா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபரன்ஷியலுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஏரில் ஒன்றோட வந்து இறங்குறாரு. பேட்டிங் ஏரில் வந்தாலும் மினிமம் இருந்து ஒரு 15+ ரன் வரையும், ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம்.
பவுலிங் ஆப்ஷன்ல 3 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த 3 ஓவர்ல இருந்து விட்டு வந்து மஸ்ட் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறது கூட வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் அண்ட் ஆரோன் ஜோன்ஸ், இவங்க 2 பேருமே வந்து நான் பிக் பண்ணுவேன். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க அண்ட் விக்கெட்டிங் டே ஆப்ஷன் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க 2 பேருமே வந்து மஸ்ட் நீங்க டிஃபரன்ஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணி பாருங்க, ஒரு யூஸ்ஃபுல்லான பிக்கா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இந்த சுமாலிக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், ஏ கோஸ், பேட்டிங் ஆர்டர்ல பிரஸ்டோன், ஏ ஜான்ஸ், ஹாரி ப்ரோக், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, ஸ்டீவன் டைலர் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ஆதில் ரஷீத், ஆர்ச்சர், நெட்வாக்கர் அண்ட் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஏ கோஸ்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை வேற சேஞ்ச் தேவைப்படுன்னு வச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரோக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஜாஃபர் ஆர்ச்சர் அல்லது நெட்வாக்கருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததாக கிராண்ட் லீக்கோட ஒரு 2 டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட்டை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல ஏ ஜான்ஸ் அண்ட் நிதிஷ்குமார், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்டர்சன், மொயின் அலி, பவுலிங் ஆப்ஷன்ல ஆதில் ரஷீத், ஜாஃபர் ஆர்ச்சர், நெட்வாக்கர், ஹர்பீத் சிங் அண்ட் டாப்லி இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் பிலிப் சால்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை வேற சேஞ்ச் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஆதில் ரஷீத் கூட ஒரு வைஸ் கேப்டன் அது கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த 2ஆவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், ஏ கோஸ், பிலிப் சால்ட், பேட்டிங் ஆர்டர்ல ஹாரி ப்ரோக், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டைலர், ஆண்டர்சன் அண்ட் மொயின் அலியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல நெட்வாக்கர், ஜாஃபர் ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் ஹர்மித் சிங் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மித் சிங் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அல்லது மொயின் அலிக்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கோஸுக்கு ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதில் நீங்கள் சும்மா லீக்ல பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி உங்க ஆப்லைன் வந்து இவங்க தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தோம்னா மொயின் அலி, ஜாஸ் பட்லர், ஏ கோஸ் அண்ட் ஆண்டர்சன் இவங்க 4 பேர்ல இருந்து ஏதாச்சும் 2 பேர்ல தான் இருந்தாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணுறீங்க பட்சத்தில் ஜாஃபர் ஆர்ச்சர், ஜானி பிராஸ்டோ, பிலிப் சால்ட், ஹாரி ப்ரோக், ஹர்பீத் சிங், ஏ ஜான்ஸ் அண்ட் நெட்வாக்கர் அண்ட் ஸ்டீவன் டைலர் இந்த பிளேயர்ல வந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகேப்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.